வணக்கம்மா வணக்கம்மா, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, கோயில் பக்கமே நீங்கள் வர்றதில்ல, அன்பிய கூட்டங்களையும் நீங்கள் கலந்துக்கல, என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன விஷயமா? சரிம்மா. சரிம்மா. நிறைய எல்லா வேலையும் நான் தான் பாக்குறது. இவங்க 2 பேரும் ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க ஃபாதர். அப்படியாம்மா? என்னம்மா 2 மருமகமாரு நல்ல குத்துகளாட்டா இருக்கீங்க, நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்களா? இல்ல ஃபாதர், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் மிஸ் தமிழ்நாடு காம்படிஷன் நடக்கல, அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். அதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணணும் ஃபாதர். அதனால எனக்கு அதுக்கே டைம் இல்ல. இதுல நான் எங்க வந்து நான் கோயிலுக்கு வரேன்? உங்களுக்கு என்னம்மா? உங்களுக்கு எவ்வளவு நிகழ்ச்சி போடுவாங்க ஃபாதர். சரி, நேரம் இல்ல ஃபாதர். எங்க நாங்க கோயிலுக்கு வர? என்னம்மா இப்படி சொல்றீங்க? எப்பொழுதுமே வந்து ஆண்டவரோட உள்ள உறவுல எப்பவும் நினைச்சிருக்கணும், சரியா? எப்பவும் குடும்ப ஜெபமாவது பண்றீங்களா? அது பண்றீங்களா? சரி, நல்ல சமாதானமா இருக்கணும், நல்ல ஜெபத்துல நல்ல பங்கெடுக்கணும், சரியாம்மா? அப்புறமா வந்து பாக்குறோம்மா. நன்றிம்மா. நன்றி ஃபாதர். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவியாயிருக்கிற கோபி, அந்த அடுப்புல பாரு, குக்கர்ல கறி போட்டேன். அத்தை போய் அதை ஆஃப் பண்ணிட்டு வா கேஸ. என்னாலலாம் முடியாதுமா. லயோனி, நீனாவது போகல, அந்த கலவு போவாது. என்னாலலாம் முடியாதுமா. ராய் போடா, நீனாவது போய் ஆஃப் பண்ணுடா. பாவியாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. லயோனி, இந்த மாட்டுக்கு தண்ணி வச்சு என்ன? அது செல்வ மச்சான் வந்து வைப்பாங்கம்மா. ஆமா ஆமா, 4 மணி ஆயிட்டுன்னா டீ குடிக்க மறக்கவே உனக்கு மறக்காது. இந்த மாட்டுக்கு தண்ணி வைக்கிற வேலை இனிமே ஒழுங்கா செய்ய. என்ன அது வாயில்லாத ஜீவன், அதுக்கு யார் வைப்பா? நம்ம தானே வைக்கணும். அதை இனிமே ஒழுங்கா செய்ய. என்ன என்னதுமா? ஜபத்தையா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஏமா, செல்வத்தை எங்க? செல்வம் எங்க போனா? குடும்ப ஜெபத்துக்கு ஒரு நாள் இருக்க மாட்டான். நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் போது அவன் எங்க போயிட்டான்? அம்மாக்கு சேலை எடுக்க போயிருக்காங்கம்மா. அப்படியா? எம்பளை எனக்கு சேலை எடுக்க போயிருக்கு. என்னமா? ஆண்டவரே, என் செல்வ மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, சேலை எடுக்க போயிருக்க எங்க மகன் ஆண்டவரே, போக்கில வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அம்மா, நேத்து நைட்டு இருமல் சிறப்பு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். என் ராய மகனை ஆண்டவரே, என் இளைய மகனை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எனக்கு இருமல் சிறப்புல இருந்து எல்லா காரியத்தையும் என் மகன் தான் எனக்கு வாங்கி தரான். ஆண்டவரே, என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே சோத்திரமா. வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பிட போவோம். வாங்க, நேரம் ஆயிட்டு. வாங்க. ஜெபம் பண்ண நேரத்துக்கு கொஞ்சம் எக்ஸசைஸாவது நான் பண்ணி என் உடம்பு ஸ்லிம் ஆக்கியிருப்பேன். ஜெபத்தை வேற பண்ண வச்சுட்டாங்க. அவளுக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவ வேற கிணத்துல உழப்போனா, அதோட சீரியலை முடிச்சிட்டான். ஐயோ, எனக்கு நீ சாப்பாடு இறங்காது, தூக்கமும் வராது, என்ன செய்ய? நீங்க என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? அந்த சீரியலை தான் பேசிட்டு இருக்கேன். இல்லையா? ஆமா ஆமா, அந்த சீரியலை பேசுனது போதும், நாடகத்தை பார்த்தது போதும். நீங்க வாங்கம்மா, சாப்பிட வாங்க. நேரம் ஆயிட்டுல, வாங்க வாங்க சாப்பிடுவோம். கோபி, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், குழம்பெல்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா. என்னம்மா, ஒரு வேலை கூட செய்யாம உட்கார்ந்தா என்னமா அர்த்தம்? நான் இப்பதான் நெய் பாலிஷ் போட்டிருக்கேன். நெய் பாலிஷ் அழிஞ்சிரும், என்னால முடியாது. பாரு ராயி, நீனா சொல்லுப்பா. ஏம்மா, என்னால முடியாதுமா, அவ மிஸ் தமிழ்நாடு. லயோனி பத்தியா, நீனாலும் போக வேண்டாமா? என்னாலலாம் முடியாதுமா. எப்பா, எல்லா வேலையும் நானே தான் பார்க்கணுமா அந்த வீட்டுல? சரி சரி, நானே போய் எடுத்துட்டு வர்றேன். அம்மா, ஐயா, வா வா. ஐயா, அம்மாக்கு சேலை வாங்கிட்டு வந்தியா? என்ன சேலை வாங்கி அப்பவே கொடுத்துட்டேனம்மா. ஐயா, என் கைக்கு வரலையா? அம்மா, உங்களுக்கு இல்ல, அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன்.
திங்கி கொட்டுறது இங்க, குடுக்கறதெல்லாம் அங்கயா? வாயா வா, வந்து சாப்பிடு, உட்காரு. சரி சரி, நம்ம சாப்பிட்டாச்சு. சரி வாங்க படுக்க போவோம், நேரம் ஆயிட்டு. மீன் குழம்பு யாருமா வச்சா? நான் தான் வச்சேன். இல்ல நான் தான் வச்சேன். ஐயா நான் அவங்க வைக்கலையா, நான் தான் வச்சேன், அம்மா வச்சையா. அப்படியாம்மா? யார் வச்சதுமே நல்லா இல்லம்மா. ஐயா அவ உன் பொண்டாட்டி புதுசா அன்னைக்கு ஒண்ணுமே வேலை செய்யாதவ இன்னைக்கு பெருசா நான் மீன் குழம்பு வைக்கேன்னு வச்சா, அதான் நல்லா இல்லை. அப்படியாம்மா? நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு திரு வேலைக்காரி வச்சாதான் நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல பாக்குற வேலைக்கு 3 பேர் பாக்குறதுக்கு ஆனாதா? 3 பேர் இருக்கிற 3 பொம்பளைகள் இருக்கோம். இதுக்கு போய் ஒரு வேலைக்காரி தேவையா நம்மளுக்கு? போதும் நம்மளே வேலையை பாத்துக்கலாம். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நமக்கு வேலைக்காரி வேணும். எல்லா வேலையும் நம்மளாலலாம் பார்க்க முடியாது. அம்மா வேலைக்காரி வைக்கிறதா இருந்தா ஒரு 18-20 வயசுல வேலைக்காரி வைங்கம்மா. நல்லா தான் அலையிறாங்க. அம்மா வயசானவங்களே வைங்கம்மா. சரிம்மா வாங்க, வந்து படுக்க வாங்க, நேரம் ஆயிட்டு. வாங்க, காலையில எந்திக்கணும். யார் இருக்கா வீட்ல? யாரு? உள்ள வாங்க. யாரு நீங்க? என் பேரு சிவலப்பெரி சிங்காரி. நான் அந்த குமாரி ஏஜென்ட் இருக்காங்கல்ல, அவங்க அனுப்பி விட்டாங்க உங்க வீட்டுக்கு வேலைக்காரி வேணும்னு. ஐயோ வேலைக்காரி வந்திருக்காங்களா? வாங்கம்மா. எப்ப வாங்க எக்கா, வாங்க. வாங்கப்பா வாங்க. நான் இப்பவும் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கு நம்ம 3 பொம்பளை போதும், வேலைக்காரிலாம் தேவையே இல்லை. போங்கம்மா, எனக்கு இந்த வீடு இல்லைன்னா 1000 வீடு இருக்கு, நான் போறேன். எக்கா வாங்க. நம்ம வீட்டுக்கு வேலைக்காரி தேவை. எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குக்கா, இருங்க. இங்க பாருங்க, எனக்கு 1 மாசம் அட்வான்ஸ் வேணும். 1 மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் சம்மதம்னா நான் வாரேன், இல்லைன்னா நான் போறேன். அக்ரிமெண்ட்டை கொண்டாங்கக்கா, நான் கையெழுத்து போட்டு தரேன். ஏய் வேண்டாம் என் ஆலோசனை படி. உங்க ஆலோசனை இப்ப யாரு கேட்டா? போங்க அங்கிட்டு. நீங்க வாங்கக்கா. எக்கா நீங்க வாங்க. எக்கா உங்க பையன் விட்டுட்டு போறீங்கக்கா. அதை நீ எடுத்துட்டு வா. ஐயா இப்பவே இப்படி வருதுன்னா எக்கா இந்தாங்க அக்கா புடிங்க. ஏய் எனக்கு அட்வான்ஸ் வேணும், அப்பதான் நான் வேலையெல்லாம் பார்ப்பேன். நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டை சுத்தமா வைங்க, அதுக்கு பின்ன நாங்க அட்வான்ஸ் தாரோம். சரி. ஏமா வீட்டை தூக்க வர சொன்னா ஆளை தூக்கிறதுக்கு வந்திருக்கீங்களாமா? ரொம்ப பாசம் வேலை பார்க்குறாங்க. வீட்டில் கூட வேலை பார்க்க மாட்டாங்க. வாங்க, சமையல்லாம் ரெடி ஆயிட்டு, எல்லாரும் வந்து சாப்பிட வாங்க. எப்பா இந்த சிவலப்பெரி சிங்காரி ரொம்ப சூப்பர்ப்பா. எல்லா வேலையும் பார்த்துறாங்க. பாத்திரம் கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்க, வீட்டை பெருக்குறாங்க, வீட்டை துடைக்கிறாங்க, மாட்டை குளிப்பாட்டுறாங்க, ஆட்டுக்கு தண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா. வேண்டாம், என் ஆலோசனை படி. உங்க ஆலோசனை தேவையே இல்லை. வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிட்டுங்கிறாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். வாங்க வாங்கப்பா வாங்க. எல்லாரும் வந்து உட்காருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. இந்தாங்க, இந்த கறி குழம்பு வச்சிருக்கேன், மீன் குழம்பு வச்சிருக்கேன், கறி சுக்கா வச்சிருக்கேன், இறால் கூட்டு வச்சிருக்கேன். நல்லா இருக்கேக்கா, நல்லா இருக்கேன். சாப்பாடு நல்லா இருக்குல்ல? என்னம்மா நண்டை காணோம்? இந்த வச்சிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் பொரிச்சு வச்சிருக்கேன். நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்களே. அப்படியா? நான் பெரிய பெரிய சினிமா ஸ்டார் வீட்லலாம் வேலை பார்த்துருக்கேன். அஜித் வீட்டில் வேலை பார்த்துருக்கேன், விஜய் வீட்டில் வேலை பார்த்துருக்கேன், சூர்யா வீட்டில் வேலை பார்த்துருக்குறேன், ஏன் நயன்தாரா வீட்டில் கூட வேலை பார்த்துருக்குறேன். அக்கா நீங்க அங்கெல்லாம் வேலை பார்த்தீங்களாம்க்கா? ஆமா, இங்க வந்தீங்க? அங்க நிறைய வேலை, என்னால பார்க்கவே முடியல.
அதனாலதான் இங்க வந்தேன். இங்க நீங்க 5 பேர் தானே இருக்கீங்க, கொஞ்சமா வேலை பார்க்கலான்னு வந்தேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு. சரி சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஏக்கா உங்களுக்கு பாய் அங்க எடுத்து வச்சிருக்காங்க, படுத்துக்கோங்க. என்ன எங்கெங்க படுக்கணும்? அந்த கிச்சன்ல படுங்க அக்கா. சரிங்க. ஏசப்பா, எல்லா பிள்ளைகளையும் காப்பாத்துங்க, என்னையும் காப்பாத்துங்க ஆண்டவரே. ஐயையோ, நெஞ்சு வலிக்குது. ஐயோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? ஏ வாங்க வாங்க வாங்க, சிங்காரி அம்மாவுக்கு நெஞ்சு வலியா? வாங்க வாங்க வாங்க. ஐயையோ, நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குது. ஐயையோ, நெஞ்சு வலிக்குது. செல்வம், போய் சீக்கிரமா டாக்டரை கூட்டிட்டு வா செல்வம். இந்த போறமா, இந்த போறமா. ஐயோ, நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குது. இங்க உட்காருமா 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 உட்காருமா. நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குது. ஏக்கா என்னக்கா செய்யுது? ஐயோ ஐயோ என்ன செய்யுது? அம்மா, நெஞ்சு வலிக்குதுமா. ஐயோ. ஐயோ ஐயோ. ஏம்மா, நெஞ்சு வலிக்குதுன்னா கண்ணை பார்க்கறேன். என்ன டாக்டர் கொடுத்துருக்க? வேற டாக்டர் கொடுமா? எம்மா, எங்க அம்மா 4 வருஷமா மாட்டு டாக்டரா வேலை பார்த்தாங்கம்மா. மாட்டாடுறா. ஐயோ. நல்ல வைத்தியம் பார்ப்பாங்கம்மா. நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா வேண்டாமா? பாருங்கம்மா பாருங்க. அம்மா உனக்கு நானே போதும். நெஞ்சு வலிக்குது. செலுத்து விடம்மா. நல்லா பாருங்கம்மா. அப்பா நல்லா இழுத்து விடுமா. கால் வலிக்கு, கால் வலிக்கு, கால் வலிக்கு. ஐயையோ, கால் வலிக்குது. ஐயையோ, வலிக்குது, 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 வலிக்குது. இந்த கால் வலிக்குது, இந்த கால் அம்மா வலிக்குது. ஏன் அப்படி கத்துற? ஐயையோ, கால் வலிக்குது. ஒண்ணு இல்ல, சரியாயிரும். ஒரு ஊசி போட்டு விட்டுருவோன்னு. ஊசியா? ஐயையோ, ஊசி வேணாம், ஊசி வேணாம். ஐயையோ, ஊசி வேணாம், எனக்கு வேணாம். ஐயையோ, ஊசி எல்லாம் வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ஐயையோ, ஊசி, ஊசி வேண்டாம். ஏன் ஊசி வேணாம், ஊசி வேணாம், ஊசி வேண்டாம். ஏன் ஊசி வேண்டாம், ஊசி வேண்டாம். ஐயையோ, எல்லாரும் இங்க வாங்க. இப்ப உடனே ஓடி போய் இளநீ வாங்கிட்டு வா. இந்த வாங்கிட்டு வா. ஆமா, இந்த அம்மா யாரு? எப்படிங்க வந்துச்சு? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த அம்மா அம்மா, அவங்க சீவல பேரு சிங்காரி. உங்க வீட்டு வேலைக்காரியா வந்திருக்காங்க. வீட்டு வேலைக்கு வந்திருக்காங்க அந்த அம்மா. இப்ப இந்த அம்மா என்னுடைய ரெகுலர் பேஷண்ட். இந்த அம்மா உடம்புல இல்லாத வியாதியே கிடையாது. பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, இருதய நோய் வேற இருக்கு. இதெல்லாம் நீங்க மாத்திரை கொடுத்தாலும் சரியாக நான் மாத்திரை எழுதி தரேன், போயிட்டு வாங்கிட்டு வாங்க. இவ்வளோ வியாதியம்மா வச்சிருக்காங்க. போய் வாங்கிட்டு வாப்பா. என்ன டாக்டர் ஒரு இடத்துல லிஸ்ட் எழுதிருக்கீங்க? அவ்வளவு வியாதி அந்த அம்மா உடம்புல இருக்கு. அது போட்டாலும் சரியாகவும் போய் வாங்கிட்டு வாங்க. இந்தம்மா, உனக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படுது, உடம்பு வீக்கா இருக்கு, சத்தான உணவுலாம் ரொம்ப தேவைப்படுது. அதுக்கு நான் என்னம்மா செய்ய? நீ ஒன்றும் செய்யாண்டா, அவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாரும் பார்த்துக்கிடுவாங்க. சரிம்மா. இந்த பாருங்க, இந்த அம்மா உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால டெய்லி நல்லா கவனிச்சுக்கிறங்க இந்த அம்மாவை. ஒரு நாளைக்கு 5 முட்டையோட வெள்ளைக்கரு கொடுக்கணும். 5 முட்டை தான் ஆணியாம பழக்கம். 5 முட்டையோட வெள்ளைக்கரு கொடுங்க. ஒரு டம்ளர் பால் கொடுங்க, ஒரு செவ்வாழை பழம் கொடுங்க. இந்த அம்மா பொழைச்சிக்கிறணும். இந்த அம்மாவுடைய உடம்பு வியாதியெல்லாம் சரியாகணும். இந்த அம்மா செத்து போச்சு, நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போனீங்க. என்ன பண்ண இப்போ நம்ம? ஏம்மா, நான் வரேன். இந்த அம்மா டாக்டர் தானா இல்லை பழச கடையில் வேலை பார்த்தாங்களா? லிஸ்ட் அடிக்கிட்டே போறாங்க. அதானே. இளநீய குடியா ஐயா, இளநீய குடியா ஐயா. அம்மா, இந்த ஒரு டம்ளர் பால் கொடுக்க சொன்னாங்களம்மா, அந்த டம்ளர் பாலை கொஞ்சம் கொடுங்கம்மா. உணர்ந்து தானே எந்திரிச்சு போறேன். இவள வேலைக்கு வச்சுட்டு எப்படி? போதும் போதும் போதும். இந்த பழம் கட்டு, பழம். இந்தாங்க, இந்தாங்க. நம்ம வீட்டு வேலைக்கு நம்ம இவங்கள வச்சோம்னா நம்மளையே வேலை வாங்குறாங்களே. எவ்வளவோ சொன்னேன். யாரு கேக்குறா? யார் கேக்கா? ஐயோ, இப்ப நம்மள வீட்டுக்கு பார்த்துக்கலாம். நமக்கு என்னைக்காவது இப்படி அனுப்பிக்கலாம். என்ன அமுக்குறாங்க பாருங்க.
நல்லா வேலை படட்டும், பார்க்கட்டும். நல்லா படட்டும். சொல்ல கேட்கவே இல்லை இந்த மாமியாருக்கு ஒரு வேலை செஞ்சு தர்றது இல்ல. இல்ல, மிஸ் இப்ப நல்லா தமிழ்நாடு செய்யட்டும். வேறயா? நல்லா பண்ணட்டும். நல்லா படட்டும். காலை தமிழ்நாடு அமுக்கி விடட்டும். கீழே இருக்கு. குளிப்பாட்டி விடட்டும். எல்லாம் செய்யட்டும். நல்லா உட்காந்து இதான் சாக்குன்னு சொல்லி பழத்தையும் இளநியையும் குடிக்குது. உயிரை பாடாத பாடுபடுத்தி எடுக்குது. எப்படியாவது யாரையாவது கொண்டு வந்து இந்த வேலைக்காரிய வெளியே அனுப்பிடும். நம்மளால முடியாது. அவளுக்கு வேலை பார்க்கையா நம்ம இருக்கோம். நம்மளுக்கு வேலை பார்க்க வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம். அப்பா, எப்படியாவது இந்த வேலைக்காரியை வீட்டை விட்டு அனுப்பிடுங்களேன். நானே எல்லா வேலையும் பார்க்குறேன். பாத்திரம் கழுவுறேன், துணி துவைக்கிறேன், மாட்டை குளிப்பாட்டுறேன், எல்லாம் நானே பண்றேன். இந்த வேலைக்காரியை வெளியே அனுப்பிடுங்களேன். எப்பா இந்த வேலைக்காரி எப்படியாட்டு வீட்டு விட்டு அனுப்பிடுங்கப்பா. நாங்களே வீட்டு வேலை எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம்ப்பா. இதைத்தான் அப்பவே சொன்னேன், என் ஆலோசனைப்படி கேளுங்க கேளுங்கன்னு. கேட்டீங்களா? சொல்லுங்கப்பா, இப்போ சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறேன். இருங்க சொல்லி பார்க்கறேன். அம்மா சிங்காரி அம்மா, அவங்கவுங்க வீட்டு வேலையை அவங்களே பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்கம்மா. யாரு? எங்க வீட்டு உள்ளவங்க தான்மா. என்னது? நான் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள காசை கொடுத்தீங்கன்னா நான் போறேன், இல்லைன்னா நான் இங்க தான் இருப்பேன். என்ன சம்மதமா? தயவு செஞ்சு போயிருங்களம்மா. நான்லாம் போக முடியாது. பழத்தை சாப்பிட்டே போயிருங்களம்மா. ஆமா, ஒரு வருஷத்துக்குள்ள அக்ரிமெண்ட் வேணும். நாங்களே எல்லா வேலையும் பாத்துக்கிறோம்மா. நீங்க போங்கம்மா. ஆமாம்மா, எங்க பிள்ளைகளே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னம்மா இருக்கு? நீங்க ஏமா ஒரு வருஷத்துக்குள்ள அக்ரிமெண்ட்டுக்குள்ள காசு கொடுத்தா போறேன். ஏமா ஏமா போக ஏமா மாட்டேன். என்னம்மா நீங்க போடுற சத்தம் கோயில் வரைக்கும் கேக்கு. என்னம்மா பிரச்சனை? ஆமா ஃபாதர், பாருங்க எல்லாம் இந்த வேலைக்காரியால எவ்வளவு எங்க பிள்ளைகள் கஷ்டப்படுது. எங்க பிள்ளைகள் நல்லா எல்லா வேலையும் செய்யறேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் பாருங்க ஃபாதர். எங்க வீட்டுல ரொம்ப படாத பாடு படுத்துறாங்க அந்த அம்மா. மிஸ் தமிழ்நாடு நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த மிஸ் தமிழ்நாடே வேண்டாம் ஃபாதர். நானே எல்லா வேலையும் பார்க்குறேன். இந்த வேலைக்காரியை மட்டும் வீட்டை விட்டு வெளியே துரத்திங்களே. எங்களை படாத பாடு படுத்தி எடுக்கு. சீரியல் பற்றி என்ன சொல்றீங்க? நான் இனிமே சீரியல் பார்க்க மாட்டேன் ஃபாதர். எப்படியாட்டு இவங்களை வீட்டை விட்டு வெளியேற்றிருங்க ஃபாதர். நாங்க வீட்டு வேலை நாங்களே பாத்துக்கிறோம். இப்போ நீங்களே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டுவான்னு சொல்லி சொல்லுது. ஞானம் ஒரு பெண்ணுக்கு எங்க இருந்து வருது? ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து தான் வருது. அந்த வார்த்தையை நம்ம நிலைச்சு பிடிச்சிக்கிறணும். அப்படின்னா தான் குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். சரியா? உங்களுக்கு புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இறைத்தன்மையில நிறைஞ்சி குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்பணுமா. அப்படின்னா தான் நம்மளை எதிர்த்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணேன்னா, அந்த சிவலப்பேரி சிங்காரி அம்மாவை நான் தான் அனுப்பி வச்சேன். அவங்க கொடுத்த சத்தத்துல நீங்க எல்லாரும் ஒருபடி இழைச்சி போன மாதிரி தெரியுது. இனிமே கரெக்டா இருங்க, நல்ல மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அப்படின்னா தான் குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்ப முடியும். எல்லா உச்சிக்கும் மேலாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வாழணும். சரியாமா? சரிம்மா, ரொம்ப நன்றி.